நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணை நலம். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல். விளக்கம். இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதாயினும் பயனில்லை. வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். தாவரவியல் பூங்காவில் அணிவகுத்த நாய்கள் பூனைகள். புதுச்சேரி முழுவதும் 50 கோடி ரூபாய்க்கு பூமி பூஜை. விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சியில் லேப்ராடர், பொமேரியன், ஹன்சி, டெக்ஷ்கண்ட், டால்மூசன், டாபர்மேன் மற்றும் பெர்ஷியன் பூனை வகைகள் பங்கேற்றது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் நாய் மற்றும் பூனைகள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் லேப்ராடர், பொமேரியன், ஹன்சி, டெக்ஷ்கண்ட், டால்மேசன், டாபர்மேன், நாட்டு வகை நாய்கள் உட்பட 21 வகையான நாய்கள், பெர்ஷியன் உள்ளிட்ட பல்வேறு வகை பூனைகளும் பங்கேற்றன. இந்த கண்காட்சியில் நாய்களுக்கு நடைபயிற்சி, கட்டளைக்கு கீழ்ப்படிதல், பராமரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக சிட்டி என்ற நாய் அனைத்து பிரிவுகளிலும் முதல் பரிசை தட்டிச் சென்றது. இதற்கான பரிசளிப்பு விழாவில் கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் பரிசுகளை வென்ற போட்டியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த விழாவில் துறையின் செயலாளர் யாசிம் முகமது சௌத்ரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நாய் மற்றும் பூனைகள் கண்காட்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்த நாய் மற்றும் பூனையுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் 8,31,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய வளர்ச்சி திட்டப் பணிகள் முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் சுமார் 8 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் 2 முக்கிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி இந்த பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இன்று காலை நடைபெற்ற விழாவில் 2 பிரம்மாண்ட திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்டன. திலாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கனகன் ஏரியை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி அழகுபடுத்தும் நோக்கில் 1,47,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதேபோல மேட்டுப்பாளையம் முதல் ஐயங்குட்டிப்பாளையம் வரையிலான வழுதாவூர் மெயின் ரோட்டில் மழைநீர் தேங்காமல் வெளியேறுவதற்காக 6,83,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பிரதான கால்வாய் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இந்த விழாக்களில் முதலமைச்சருடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த திட்டங்களை முன்னெடுத்த அரசு கொறடா மற்றும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை ஒருங்கிணைத்தார். நீண்ட நாள் கோரிக்கையான மெயின் ரோடு கால்வாய் பணி மற்றும் ஏரி மேம்பாட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதால் இப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். வாக்கு எண்ணும் மையங்களில் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆய்வு. அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இருக்கும் தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை பாதுகாப்பான அறையில் ஸ்ட்ராங் ரூம் சேமிப்பு வைப்பதற்கான முதற்கட்ட ஏற்பாடுகள் மற்றும் விரைவான வாக்குகள் எண்ணிக்கை நடைபெறவும் ஆலோசிக்கப்பட்டன. இதன்படி புதுச்சேரி ஹாஸ்பிட்டலில் அமைந்துள்ள 3 மையங்களில்
வாக்கு எண்ணிக்கை நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லாஸ்பேட்டில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 இடங்களில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சுமூகமான மற்றும் நிறைவான வாக்கு எண்ணிக்கை நடைபெற அதிகாரிகளிடம் ஆலோசித்தார். இந்த ஆய்வின் பொழுது 3 வாக்கு எண்ணும் மையங்களிலும் உள்ள வலுவான பாதுகாப்பான அறைகள் மற்றும் வாக்கு எண்ணும் அறைகளில் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வது குறித்து துறை அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி வழங்கினார். மேலும் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 3 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கவும், குறிப்பாக வாக்குப்பதிவிற்கு முந்தைய வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை நாட்களில் வாக்கு எண்ணிக்கை மையங்களை சுற்றி தேவையான தொந்தரவு இல்லாத பாதுகாப்பான மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்யவும் உத்தரவிட்டார். அரசியல் கட்சிகள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் சேமிப்பதற்கும் வாக்கு எண்ணும் மையத்திற்கும் வாக்கு எண்ணும் மையங்கள் பயன்படுத்தப்படும். தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 3 வாக்கு எண்ணும் மையங்களும் தயாராக வைக்கப்படும் என்றும், வாக்கு எண்ணும் மையத்திற்கு தேவையான CCTV கேமரா பாதுகாப்புடன் கூடிய 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இந்த ஆய்வின் பொழுது சீனியர் SP கலைவாணன், SP ஸ்ருதி, கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டி, வண்டிகள், தவில் கலைஞர்களுக்கு தவில், முடி திருத்துவதற்கு கிட், சேர் மற்றும் மகளிர் மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக முதியோர் உதவித்தொகையை மாண்புமிகு முதல்வர் NR ரங்கசாமி, சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு தொகுதி மக்களுக்கு வழங்கினார்கள். மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் இதில் திரளாக கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரியை ஒட்டி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்கவாசகரின் திருவாசகம் பிரெஞ்சு மொழியில் இன்று வெளியிடப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்தவர் ரகுநாத் மணி. புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞரான இவர் வீணை கலைஞர், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். ஒபேரா, பாஸ்டில் மற்றும் ஷேக்ஸ்பியர் குளோப் போன்ற மதிப்புமிக்க இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையிலான கலாச்சார பாலமாக விளங்கும் இவர் பிரான்ஸ் அரசின் செவாலியே விருதை பெற்றவர். அவர் திருவாசகத்தை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். மகா சிவராத்திரியான இன்று பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தின் மாணிக்கவாசகரின் திருவாசகம் இன்று வெளியிடப்பட்டது. இதனை பிரெஞ்சு ஆய்வு நிறுவன இயக்குனர் ரெனாட் கோல்சன் வெளியிட்டார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பாதிரியார் GU போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் முதலில் 1990இல் மொழிபெயர்த்துள்ளார். தற்பொழுது ரகுநாத் மணி பிரெஞ்சில் மொழிபெயர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஆணைப்படி உழவர்கரை தொகுதியில் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தலைமையில் சுயதொழில் புரிய 10,000 ரூபாய் வழங்க 25 பேர் தேர்வு செய்ய நேர்காணல் நடத்தப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆணைப்படி புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மகளிர் சுயதொழில் புரிய 25 மகளிருக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 2,50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான பரிசீலனை மற்றும் நேர்காணல் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி வீரராகு தலைமையில் மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் உள்ள பிரபாதேவி இல்லத்தில் நடைபெற்ற நேர்காணலில் 2026 ஜனவரி மாதத்திற்கான விண்ணப்பங்கள் வழங்கியவர்கள் கலந்து கொண்டனர். இதில் அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து நேர்காணல் நடத்தப்பட்டது. பின்னர் இவர்களுக்கான நிதி உதவி விரைவில் வழங்கப்பட உள்ளது. LJK மகளிர் அணி துணைத் தலைவிகள் வழக்கறிஞர் கிருத்திகா தேவி, ஓய்வு பெற்ற செவிலியர் பங்காரம்மாள், லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி மாநில செயலாளர் சங்கீதா, பேராசிரியர் ராஜேஸ்வரி ஆகியோர் நேர்காணல் செய்தனர். புதுச்சேரியில் மனிதநேய மக்கள் கட்சியின் எழுச்சி மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாநில உரிமைகளையும் சிறுபான்மையினரின் கோரிக்கைகளையும் வலியுறுத்தி எழுச்சி மாநாடு நேற்று பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கமிட்டி மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன. உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை இஸ்லாமியர்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை 2 விழுக்காட்டிலிருந்து 6 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். வக்பு வாரியத்திற்கு தனி அமைச்சகம் அமைத்து உடனே தலைவரை நியமிக்க வேண்டும். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும். மாநில தலைவர் பேராசிரியர்
MH ஜவாஹருல்லா மற்றும் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த மாநாட்டில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் MP வைத்திலிங்கம், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். மாவட்ட தலைவர் சகாபுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. புதுவை மாநில சட்டசபை தேர்தல் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேசினார். காரைக்காலில் பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு பின் பாரதிய ஜனதா நிர்வாகிகளை மத்திய அமைச்சர் அமித்ஷா சந்தித்தார். அதைத் தொடர்ந்து தனியார் நட்சத்திர ஹோட்டலில் கூட்டணி கட்சி நிறுவனர் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உள்ளிட்டோர் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். அவரை தனியாக சந்தித்து பேசிய ரங்கசாமி அவருக்கு வெள்ளி விநாயகர் சிலையை பரிசளித்தார். இதையடுத்து இருவர் மட்டும் தனியான அறையில் பேசிக் கொண்டிருந்தனர். இதில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் ரங்கசாமி இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அமித்ஷா வேண்டுகோள் வைத்தார். இதற்கு சம்மதம் தெரிவித்த ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ் கட்சி இணைந்து செயல்படும் என்று வாக்குறுதி அளித்தார். கடந்த முறை 16 தொகுதிகளில் போட்டியிட்ட NR காங்கிரஸ் அதேபோன்று வருகின்ற தேர்தலிலும் 16 தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக ரங்கசாமி தெரிவித்தார். அதேவேளையில் கடந்த முறை 9 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா இம்முறை 2 தொகுதிகளில் கூடுதலாக போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு 45 நிமிடங்கள் நடந்தது. அதன் பின்னர் ஹோட்டலில் இருந்து வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி அமித்ஷாவுடன் சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது, தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும் என சுருக்கமாக கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். காரைக்காலில் பாஜக சார்பில் சுவர் விளம்பர பிரச்சாரத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். நிகழ்வின் போது தாமரை சின்னத்திற்கு நேரில் வர்ணம் பூசி தேர்தல் பணிகளை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்தார். மீண்டும் நல்லாட்சி மலரட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பர் என்ற வாசகத்துடன் சுவர் விளம்பரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை சுற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள், உள்ளூர் கட்சி செயல்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தேர்தலை முன்னிட்டு காரைக்காலில் அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ளது. உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை அலுவலகத்தின் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முனைவர் அருள் செழியன் மூத்த இணைய குற்ற அச்சுறுத்தல் பாதுகாப்பு ஆலோசகரான இவர் சுமார் 15 ஆண்டுகளாக சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார். இவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்து வருகிறார். இந்நிலையில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் பகுதியில் தனது அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை அலுவலகம் அமைக்கப்பட்ட அதன் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு மிதிவண்டி, பெண்களுக்கு தையல் இயந்திரம், சிறு தொழில் செய்வதற்காக சிற்றுண்டி வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வகையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அறக்கட்டளை தலைவர் முனைவர் அருள் செழியன் கூறுகையில், கடந்த 15 ஆண்டுகளாக உழவர்கரை தொகுதியை சார்ந்த மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து வருகிறேன். தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தேவைப்படுகிறது. ஆனால் இங்கு எவ்வித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் இருப்பதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடப் போவதாக கூறினார். இவரை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள www.arulserian.com என்ற இணையத்தை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். தாவரவியல் பூங்காவில் அணிவகுத்த நாய்கள், பூனைகள். புதுச்சேரி முழுவதும் 50 கோடி ரூபாய்க்கு பூமி பூஜை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.